வெல்கம் டு சிஸ்டார் அஃபிஷியல். இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புதிதாக விண்ணப்பித்த மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்துவிட்டது. இதை பற்றிய முழு விவரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய பதிவை ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் 2023 இருந்து செயல்பட்டு இருக்குது. சுமார் 3 வருடங்களாக இந்த திட்டம் செயல்பட்டு வருது. திட்டத்தில் ஏற்கனவே 1,14,00,000 பேர் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. தகுதி இருந்தும் பெறாத பயனாளர்கள் திரும்ப விண்ணப்பிக்க சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அடிப்படையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமின் மூலம் 28 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இப்போது 17 லட்சம் பேருக்கு தான் இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. 10 லட்சம் விண்ணப்பங்களுக்கு மேலே நிராகரிக்கப்பட்டிருக்கு. திட்டத்தை முதலமைச்சர் 3 மணி அளவில் நேரு உள் விளையாட்டரங்களை தொடங்கி வச்சாரு. காலை 9 மணி முதலே 1000 ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் கிரெடிட் ஆக தொடங்கி விட்டது. இந்த 1000 ரூபாய் கிரெடிட் ஆன மெசேஜ் நிறைய பேருக்கு வரவே இல்லை. பேங்க்ல போய் புக்கை என்ட்ரி போட்டு செக் பண்ணி பாருங்க. கிரெடிட் ஆகாதவங்க உங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்றதையும் செக் பண்ணி பாருங்க. ஆதார் எண் எந்த வங்கி கணக்கோட இணைக்கப்பட்டிருக்கோ அந்த வங்கி கணக்கில் தான் அமௌண்ட் கிரெடிட் ஆகும். யாருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் கொடுக்கப்படலை. உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு எஸ்எம்எஸும் வரலை. ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் எதுவும் கொடுக்கப்படலை. ஒருவேளை இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள இதற்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை வெளியிடலாம். அப்படி அறிவிச்சாங்கன்னா அந்த பதிவை நம்மளுடைய சேனலில் ஒரு பதிவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செஞ்சு தகுதி இருந்தால் அடுத்த 2 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு 1000 ரூபா அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த உரிமை தொகை மேலும் சில மாதங்களில் உயரும் அப்படின்றதையும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரைபர் யார் யாருக்கெல்லாம் அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு, யாருக்கெல்லாம் கிரெடிட் ஆகலை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.